மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி தருவது குறித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என சென்னையில் பயணித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இப்போ நடந்திருந்த ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. என்ன ஒன்று, ஆட்டோ டிரைவர்ஸுக்கு இன்ன வரைக்கும் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க மீட்ரு தரேன்ட்டு. இது வரைக்கும் அந்த மீட்ரு தரேன்ற விஷயந்தான் இன்னும் நடக்கலை. அதே போல் பொதுமக்களுக்கு என்னவோ இந்த ஆட்சியில் நல்லதாக நடந்துருக்கு. சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்ஸு நல்ல விஷயம். இந்த கார்ப்பரேட் நிறுவனம் உள்ளே பூந்து இவங்களே கட்டணத்தை போட்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ணி இந்த ஆட்டோ டிரைவர்ஸோட வாழ்வாதாரத்தை இந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஊப்பர், ஓலா, ராபிடோ இந்த மாதிரி பைக் டாக்ஸின்னு விட்டு இந்த பைக் டாக்ஸி மூலமாக பார்த்தா நல்லா படித்தவன் மாதிரி இருக்கிறான். ஆனால் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு பைக்கில் பொண்ணுங்களெல்லாம் ஏற்றின்னு போகிறான். நாளைக்கு இந்த பொண்ணுங்களை ஏற்றின்னு போயிட்டு தேவையற்ற விஷயம் நடந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி அவர்கள் மேலே தான் தவறுதலாக நடக்கும். ஏன்னா இதை பைக் டாக்ஸி அடியோடு ஒழிக்கணும். எங்களுக்கு என்னன்னா எதுவும் வேண்டாண்ணா. எங்களுக்கு எந்த சலுகை எங்களுக்கு தேவையில்லை. வண்டி ஓடனா எங்களுக்கு போதும். எங்களுக்கு அவ்வளோதான் எங்கள் பொறுப்பு. அவ்வளோதான். சவாரி கிடைச்சா போதும். நாங்கள் போட்டு நாங்கள் பொறுப்பு நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அதுக்கு பதில் இந்த ஓலா, ஊப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டே ஒரு ஆப்பு விட்டாங்க, பிரச்சனை இல்லாமல் ஓட்டு போயிடுவோம். ரொம்ப அடிப்படுதுண்ணா, ரொம்ப அடிப்படுது. அவன் பைக்காரன் வரான், 20 ரூபா 30 ரூபாய்க்கு அவன் ஏற்றிட்டு போயிடுறான். ஆட்டோ வருது, ஆட்டோவில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் 70 ரூபா போடுறான், 80 ரூபா போடுறான், ஒரு டைம் 60 ரூபா போடுறான், ஒரு டைம் 50 ரூபா போடுறான். அதே பார்ட்டி நம்மளை கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? மீட்ரு போட்டு கொடுத்தா விட கவர்மெண்ட் இதில் மீட்ரு போட்டு கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஆப் வச்சுக்கிட்டு ஓலா, ஊப்பர் இதெல்லாம் வச்சுட்டு ஓட்டுறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அந்த தட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 70 ரூபா ஒரு இடத்துல விற்கிறாங்க கேஸு, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 85 ரூபா இருக்குது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வச்சு விற்கிறாங்க. இப்போது பைக் ஒன்று வேறு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. சிங்கிள் பர்சன்ட் ஒரு சவாரி கூட வர்றதில்லை. அது ட்ராவல்ஸ் இதில் எப்படி சேர்க்க முடியும்? அது ஒயிட் போர்டு. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு இதுவும் கிடையாது, எஃப்சி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. வருஷமான எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே கட்ட வேண்டியது இருக்குது. ரேபிடோ டூ வீலர் ஒழிக்கணும். எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ மறியல் பண்ணி நித்திரன்றாங்க, ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் வாழ்வாதாரம் போயிடுச்சு. எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் கிடையாது, ஆட்டோ தான் ஓட்டுறது. ஆனால் எல்லாம் பைக் பாருங்கள், ஆட்டோலாம் நின்றுக்குது. பைக் ஏற்றி எந்தெந்த ஊர் வண்டியும் அது ஓடுது. உத்தரப்பிரதேச வண்டி ஓடுது, ராஜஸ்தான் வண்டி ஓடுது, மகாராஷ்டிரா எல்லாம் ஊர் வண்டியும் எடுத்துன்னு ஓட்டுறாங்க. சுத்தமாக வாழ்வாதாரம் போயிடுச்சு. 3 மணி விடிகாலில் வந்தோமா எதனா ஒரு 400-500 ஓட்டுவோம். ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. சுத்தமாக ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆட்டோ நிற்குது, பைக்கு தான் ஏற்றி இறங்கின்னு போகிறாங்க. எவ்வளோ போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி எங்களை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எங்களை எஃப்சி பண்ணலைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. 7500 8000 ஃபைன் போடுறாங்க. நியாயமாக பண்ணுறாங்க. எஃப்சி பண்ணல எங்கள் மேலே தப்பு. இதே ஒரு ரேபிடோ பப்ளிக் சர்வீஸாக சொல்லுங்கள். பப்ளிக் சர்வீஸே இல்லை, ஒன்றுமே இல்லை. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது. நாங்களும் இப்போ ஓலா, ஊப்பர், ராபிடோலாம் ஓட்டுறோம். ஆனால் அவங்க போடுற ரேட்டுக்கெல்லாம் எங்களால் கட்டுப்படியே ஆகாது. இப்போ இருக்கிற டிராஃபிக்கு கண்டிஷனுக்கு, இப்போ இருக்கிற டீசல் விலைக்கும், கேஸ் விலைக்கும், பெட்ரோல் விலைக்கும் ஓட்டவே முடியாது. ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் வேலைக்கு போனாலும் அவ்வளோ பைசா. என்ன ஆட்டோக்காரன் கொள்ளடிக்கிறான் தவிர பேசுகிறாங்க தவிர ஆட்டோக்காரன் வாழ்வாதாரம் பேசவே மாட்டேன்றாங்க. அதுக்கு தீர்வு வரணும். அதுக்கு உண்டானதை பாருங்கள். இல்லைண்ணா, இப்போ படிக்கிற பசங்களாம் இந்த ரேபிடோ பைக்லாம் புக் பண்ணுறாங்கல்ல. இப்போ பொண்ணுங்க கூட எடுத்துங்களேன், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கூட எடுத்துங்களேன். இப்போ சோழிநல்லூருக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், சத்தியபாமா காலேஜுக்கு. நாங்கள் ஆட்டோக்கு ஒரு 600 ரூபாய் கேட்போம். அதில் ஒரு 250 ரூபா வருதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பைக் ஓட்டுறவங்க கஞ்சா அடிக்கிறானுங்க, சரக்கு வச்சுட்டு வண்டி ஓட்டுறானுங்க. பொண்ணுங்க உக்காந்தா போதுன்னு நினைக்கிறானுங்க பைக்கில். இப்போது அந்த பொண்ணுங்களாம் எங்களுக்கு காசு 200 ரூபா வருதுன்னு சொல்லி அவ்வளோ லாங்கு ஓயாமரம் வரைக்கும் அப்படியே பைக்கில் போகிறாங்க. ஏமா பைக்லாம் சேஃப்டி இல்லாமான்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், வேலையை பாருங்கள், மூஞ்சியாக காட்டுறாங்க. நாளைக்கு எதுனா ரேப்பு நடந்தால் மட்டும் இதெல்லாம் தேவையில்லாத பேசுகிறது. அதுங்களே தைரியமாக போதுங்க. வேறு இப்போலாம் காசு கம்மியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போதுங்க. அந்த பைக் எதனா பண்ணணும். எது அதெல்லாம் ஊப்பர், ஓலா, அப்புறம் இதெல்லாம் பேர் எங்களுக்கு போச்சு. இங்கேருந்து பக்கத்தில் போனால் 50 ரூபாய்க்கு போனால் அவன் 30 ரூபாய்க்கு போகிறான். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வாழ்வாதாரமே கெட்டு போச்சு. இந்த கட்சி, இந்த ஆட்சி எதுவுமே யாருக்கும் ஒன்றுமே நல்லது.
இதுதான் ஆட்டோ வரமா 50 ரூபா சவாரி வருதா, அவன் என்ன பண்ணுறான் 30 ரூபாய்க்கு ஓட்டிடுறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைண்ணா, மீட்டருக்கு கொடுத்தாவே போதும், மினிமம் 50 ரூபா அது கொடுத்தாவே இப்போ பெரிய விஷயந்தான். இது வரைக்கும் ஆளுங்கட்சி சரி இல்லை டெல்லியில் முன்னாடி மேலே வந்ததும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. எந்த அரசியல் இருந்தாலும் அது பண்ண மாட்டாங்க. ஆட்டோ வரங்க என்ன பாவம் செய்கிறாங்களே தெரியல. பாருங்கள், நீங்கள் எத்தனை லட்சம் ஆட்டோ ஓடுது தெரியுமா? அதுவும் 1000 ரூபா ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பாருங்கள், சிலிண்டர் 2500 3000 பிளாக்கில், அதாவது போர் வேறு நடக்குதா? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று கரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இருக்க தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தராரு. அடுத்தது அதிமுக ஆட்சி வந்தால் அதில் இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நான் அனைத்து பெண்களுக்கு 2000 ரூபாய் பணம் தருகிறேங்கிறாரு. இன்றைக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்த தாவேக்கின் கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிர்களுக்கு 2500 ரூபாய் பணம் தருகிறேங்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு பயன்பெறாது. சரிங்களா? இந்த பணமெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க? இதெல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம். இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கறனால மக்கள் மீது நீங்கள் சுமையை தான் நீங்கள் இது பண்ண முடியுங்க. இந்த பணமெல்லாம் நீங்கள் போய் வங்கியில் கடன் வாங்கி கடன் பெற்று தான் இந்த மக்களுக்கு தர ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஆகாது. அனைத்து மக்களுக்கு நீங்கள் இலவசமாக கல்வி கொடுங்க, இலவசமாக மருத்துவத்தை கொடுங்க, இலவசமாக மக்களுக்கு வேலை செய்கின்ற பணிகளை உருவாக்குங்க, அதிக தொழிற்சாலைகளை உருவாக்குங்க. இன்றைக்கி படித்த இளைஞர்கள்லாம் வேலைக்கு போக முடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அரசு பணிகளை உருவாக்கி அனைத்து அரசு அலுவலகங்கள் பணி செய்யுங்க. இதுதான் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமா ஒழிய இலவசங்களால் மக்கள் ஒருபோதும் பயன்பெற மாட்டார்கள். அது பயன்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக கரூரில் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இன்னும் ஜென்ரேஷன் போக 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 டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த டெக்னாலஜி மட்டுமே அப்படின்னு இருக்கப்போ படிப்பறிவு இல்லாதவங்களுக்குன்னு ஒர்க் அவ்வளோவா இல்லை. அது ரிலேட்டடாக எதனா இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கவங்களும் மக்கள் தானே, அவங்களுக்கும் அந்த மாதிரி ஜென்ரேஷன் வெளியில் வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பாதவங்களும் இருப்பாங்க. சின்ன சின்ன இடத்துக்கு மட்டும் அனுப்புகிறவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி தான் என்னோட அம்மாவும். அதே மாதிரி கரூரில் டைட்டில் பார்க் வருமானு தெரியல, பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். யங்கஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னவா இருந்தாலும் ஓகேண்ணா. அது பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவாங்கிறது வேணாண்ணா. பாசிட்டிவாக இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த ஆட்சி மாறுது அப்படிங்கிற இல்லாமல் ஒரு ஸ்கீமுக்கு கீழே நான் முதல்வன்ற ஒன்று எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சில ஸ்கீம்லாம் இதுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான். பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இலவசமாக எல்லாம் தரேன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இலவசம் பெறுற அளவுக்கு மக்கள் இல்லை இன்றைக்கி. எல்லாட்டையுமே இருசக்கர வாகனத்துலேருந்து கார் முதற்கொண்டு எல்லோரும் இருக்குது. போதிய நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்க இடம் இருக்குது எல்லாருக்குமே. எல்லோரும் வசதி வாய்ப்பாக தான் இருக்காங்க. அதான் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு எல்லாருடைய மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து தான் இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் அதாவது மீன் குஞ்சுனா அது நீந்த கற்றுக் கொடுக்குற மாதிரி இவங்க படிக்கிறாங்க பசங்க, நல்ல வேலையில் சேர்கிற அளவுக்கு தொழில் வளத்தை பெருக்கணும். அது கொடுக்குறேன் சும்மா இலவசம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யாமல் மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி என்ன தேவை? ஒரு வீட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும். அதுக்கு என்ன இதெல்லாம் அது தெரியாதுனா கூட நான் கூட இப்போ சொல்லிடுறேன். அது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் கிடக்கு. அதை அக்யூர் பண்ணி இந்த 100 நாள் விளைவு திட்டத்தில் அவங்கள காய்கறிகள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு ஷிஃப்ட் வாரியாக பணம் கொடுக்கலாம். ஷிஃப்ட் வாரியாக கொடுத்து அவங்களை அங்கே வாட்டர் தயார் பண்ணலாம். மீதி இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணி சிவகங்கைக்கு கொண்டு அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். அது மூலம் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு குறைவாக உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்களை ஏற்படுத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்கள்லாம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது போக்குவரத்தில் மக்கள் அதிகமாக புழங்குகிற இடத்துல இது வாகனங்கள் கொஞ்சம் மெதுவாக செல்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நீ வாக்காளர் எதிர்பார்க்குறது நல்ல நிர்வாகம், நல்ல கரப்ஷன் இல்லாத ஆட்சி. எல்லாம் ஆஃபீஸர்ஸும் நீட்டாக வேலை பார்த்தாங்கன்னாவே போதும். கடமையை செஞ்சாவே மக்களுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுதோ மக்களுக்கு வேண்டியது செய்யணும். அவங்களுக்கு என்ன உணவு, நிர்வாகம், அபிஷியலில் ரொம்ப லேட் இல்லாமல் ஐயோ ஒழுங்காக எல்லாம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறோம்ல,
அதெல்லாம் போய் காக்காம கொஞ்சம் வேலை ஒழுங்காக இருக்கும். வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தா போதும். இந்த ஃப்ரீ அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் அதெல்லாம் வேண்டாம். நல்ல பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தா அதுவே போதும். படிச்சுட்டு எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் செஞ்சால் நல்லா. இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்கண்ணா, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கான பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும். இருக்கிற மக்களுக்கு படித்தவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அதுக்கு அவங்க வழி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சாலைகள்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை சரி பண்ணவே மாட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயம் இப்போ சரியாக குடி தண்ணி வர மாட்டேங்குது எல்லாத்துக்கும். அந்த குடி தண்ணி சரி பண்ணி கொடுக்கணும். கார்பரேஷன் ஒழுங்காக வர்றதில்ல, ரோடு வசதி இல்லை. அவங்க இந்த 2000 காசு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியாக வராது. கல்வி வாய்ப்பு நல்லா கொடுக்கணும். வேலை கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சில பேர் படித்து முடிச்சும் வேலை இல்லாமல், இன்ஜினியர்ஸ்லாம் முக்கால்வாசி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இன்னும் படித்து முடிச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு வேலை இல்லாமல் சும்மா எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க படித்த படிப்புக்கே வேலை முதல்ல கிடைக்காம அவங்களா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். நல்ல மருத்துவம் வேணும் மக்களுக்கு. முதல்ல நல்ல போக்குவரத்து வசதி. இப்போ சிட்டியில் இருக்கவங்க ஈஸியாக வந்துட்டு போக முடியும், வசதியானவங்க வந்துட்டு போக முடியும். ஆனால் கிராமத்தில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா ஒரு 108 வர்றதுக்கு ரோடு வசதி, தண்ணீர் எல்லாமே தேவைப்படும். அதெல்லாம் வேணும். இலவசங்கள் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் மட்டும் இல்லை, சேவைகள் செய்யணும். அதுக்கு தான் நாங்களாம் ஓட்டு போடுறோம். ரோடு இல்லாமல் எப்படி எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. இப்போ ஆம்புலன்ஸ்னா கூட நாங்கள் வந்து ஸ்டாப்புக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் நாங்கள் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது, ஆம்புலன்ஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. உள்ளே வரமாட்டேன்றாங்களே, ஒரு ஆட்டோ கூட உள்ளே வரமாட்டேன்னு சொல்லுது. அப்போ எங்களுக்கு வந்து அந்த வசதி தானே அடிப்படை, அது எங்களுக்கு வேணும்ல. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். தரமான கல்வி அரசாங்கமே வந்து தரணும். தனியார்கிட்ட கொடுத்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப சம்பாதிக்கிறதுல பாதி பணம் கல்விக்கு மருத்துவத்துக்கு போயிடுது. தரமான மருத்துவம் வந்து நமக்கு மக்களுக்கு வந்து அரசாங்கம் இன்னும் கொடுக்கணும். நல்ல போக்குவரத்து இப்போ நல்ல வசதி இருக்குது, அது குறையில்லை. கல்வியும் இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கல்வியும் மருத்துவம் தான் இப்போ ரொம்ப வீடு கொடுக்கணும். கண்டிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும். அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். வேறு எந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலைவாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது, அது கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்கு அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு நிறைய கொடுக்கணும். அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன குடியிருக்க வீடு வசதி இல்லாமல், படிக்கிற வசதி இல்லாமல், அடித்தட்டு மக்களை சாப்பிட சோறு இல்லாமல் கூட ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து கவனித்து நல்ல பல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தீ பற்றக்கூடிய இல்லாத வீடு பார்த்து பண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்காங்க, அது நல்லது. எவ்வளோ அதெல்லாம் கொடுக்கலாம். வீடு கொடுக்குறேன்னு இருக்காங்க, அது கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. அதுதான் வேற தெரியல. அதேமாரி மகளிர் தொகை கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம், கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறது நல்ல அபிப்பிராயம், அது நல்ல இதுதான். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறது அதுவும் நல்ல இதுதான். மற்றபடி வேறு இது இலவசங்கள் தகர்க்கப்படலாமா? கண்டிப்பாக இலவசம் தகர்க்கப்பட வேண்டியது தான். அது கொடுத்தா ஒவ்வொரு நம்ம மேலே இருக்க வரி அதிகமாகுது இல்லையா, சும்மா அதிகம். வேறு எந்த மாதிரி இது பண்ணலாம்? வேறு விவசாயம் தவிர்க்காமல் ஓட்டு போடணும். என்ன வேணா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் நல்லா பண்ணணும், சரிங்களா? அப்புறம் வந்து கல்வி எல்லாருக்குமே சீராகணும், அவ்வளோதான். வேலை வாய்ப்புகள் எல்லோரும் கொடுத்தாங்க. மக்களுக்கு பொம்பளை குழந்தைங்கள்லாம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்களே, அதெல்லாம் ரொம்ப தடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற அந்த மழை பெஞ்சு தண்ணி நிற்குது, அந்த விஷயம்லாம் பண்ணலாம். முதல்ல சொல்கிறது எல்லோரும் கரெக்டாக செய்யணும். இன்னொரு விஷயம் டிஎம்கே நம்ம பண்ணிகிட்ருக்காரு, அதனும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு எல்லாம் இளைஞருக்கு படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதனால எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லா பார்த்து பண்ணவே நல்லா சந்தோஷமாக இருக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று சீர்காழி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு முறையான வாக்குறுதியா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சரியா ஜிஹெச்ல போதுமான டாக்டர் கிடையாது, போதுமான மிஷினரி கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து வெளில போய் ஸ்கேன் எடுக்க போக சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இலவசமாக கொடுங்க, அதை ஒரு வாக்குறுதியா கொடுங்க, செஞ்சுக்கலாமே. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வைத்தியத்துக்கு செலவு பண்ணாம அதை கொடுக்கலாம். அது மாதிரி மக்கள் பாருங்க, பஸ் இலவசமா கொடுத்துறீங்க, ஆனா சோம்பேறித்தனமாக்கிறாங்க. நீங்க கொடுக்குற வந்து இலவசம் வாக்குறுதி சோம்பேறித்தனத்தை உண்டாக்குது. அதே மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாத நல்ல வாக்குறுதியா கொடுத்து இந்த மக்களுக்கு தேவையான வாக்குறுதியா கொடுங்க. ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் சரி, புதுசா ஆரம்பிச்ச கட்சிகளும் சரி, இது வந்து ஒரு போதைப் பொருளாக ஆக்கி கொண்டு இருக்கிறது. அதாவது இனம் இலவசத்தை முன்னிறுத்தி முக்கிய பொருளாக பார்க்கப்படுகிறது. நான் 1000 தரேன், நீ 2000 தரேன், 3000 தரேன், இப்படி என்று மக்களுக்கு உழைக்காமல் என்ன செய்ய வேண்டும்,
மக்களை சிந்திக்க கூடாது, சிந்திக்காம இருக்கிறதுக்கு வழியை செய்து பணத்தை வாரி வழங்குவதனால் என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாது. எல்லாத்திலையும் கட்டணம் தான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழக மக்களுடைய எதிர்கால நன்மையை கருதி எதுவுமே சொல்ல. எங்க சுத்தினாலும் பணத்துல தான் வருது. அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள், வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன வேடிக்கைன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு நிக்கிறோமே, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு, 2 வீலர் ஸ்டாண்டுக்கு டெண்டர் விட்டா எப்படி? அதுல குறைந்த டெண்டர் வர்றவங்களுக்கு அது மாதிரி யாரு முன்னாடி 2000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு 2500 உரிமை தொகை, அதன் பிறகு 3000 ஒருத்தவங்க அறிவிக்க போறாங்க. எல்லாத்தையுமே இலவசமா கொடுக்க போறதா சொல்றாங்க. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து ஆட்சியை எப்படி நடத்துவாங்கிறது தெரியல. அரசியல் கட்சிகள் மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த வண்ணம் உள்ளன. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இலவசங்கள் அதிகமா எல்லா கட்சியும் அறிவிச்சுட்டு வராங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, நமக்கு தேவை இலவசமான கல்வி, நல்ல இலவசமான சுகாதாரம். இது ரெண்டுமே இலவசமா கொடுத்தா போதும். ஒருத்தவனுக்கு மீன் பிடித்து நம்ம கொடுக்கறதோட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதா கல்வி. அவன் நல்ல தரமான கல்வி இருந்ததுன்னா, நல்ல வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க போறாரு. இலவசங்கிறது பொதுவாகவே நம்ம தமிழக மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கல்வி கொடுக்கணும். மருத்துவம், சுகாதாரத்துக்கு இலவசமா கொடுக்கணும். மாணவர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு பயிற்சி கூடங்கள் இலவசமா எல்லா இடங்கள்லயும் கொடுக்கணும். இது மாதிரியான இலவசங்களை தான் அறிவிக்கணுமே தவிர ஃபெசிலிட்டிஸ்ல இந்த மாதிரி மக்கள் போக்குவரத்துல இலவசத்தை கொடுக்குறோம், மகளிருக்கான பணத்தை கொடுத்து இலவசமா கொடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறது நான் என் போன்றவர்கள் ஏற்கல. இந்த தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நாங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களை நிறைய பேர் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணலாம், ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து கொடுக்குறோம். தமிழக அரசு நல்லது செஞ்சாலும் எங்களையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இந்த மினி பஸ் ஃப்ரீ பஸ் ஓடுறதுனால எங்களுக்கு பொருளாதாரம்லாம் கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. எங்களையும் கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் எங்களுக்கும் வாக்குறுதி நல்லதாக நினைக்கிறோம். ஆனால் ஓட்டை நோக்கி மட்டும்தான் இலவசத்தை அறிவிக்கிறாங்க. எந்த அரசு கட்சியாக இருந்தாலும் மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கணுங்கிற ஒரே குறிக்கோள்ல இலவசத்தை அறிவிக்கிறாங்க. மக்களுக்கு போய் சேரக்கூடிய இலவசம் எதுவும் மக்களுக்கு அறிவிக்கல. மக்களுக்கு உண்மையான தேவைன்னா நல்ல கல்வி, அதாவது தரமான கல்வி, கட்டணமில்லா கல்வி மக்களுக்கு வேணும். அடுத்து எடுத்துட்டீங்கன்னா நல்ல சுகாதாரமான ஆஸ்பத்திரி, அதாவது இலவச ஆஸ்பத்திரி, எந்த ஒரு பணமும் இல்லாம மக்கள் கடைசி வரைக்கும் இலவசமா பயன்படுற அளவுக்கு ஒரு சுகாதாரமானது. உங்கள் திட்டத்திலே நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், வேலை, இது 3 மக்கள் கொடுத்தா போறோம். பாக்கி நீங்க பஸ் கொடுக்க வேணாம், பணம் கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம். மக்களை படிக்க வச்சு உங்களுக்கு வேலைக்கு மட்டும் கொடுத்தா போறோம். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான நாட்டை உருவாக்குறதுக்கு அரசியலுக்கு இந்த முயற்சிகள் மேற்கொண்டா போறோம். அதை விட்டுட்டு நான் பஸ் தரேன், இலவசம் தரேன், ஆடு தரேன், கோழி தரேன், மாடு தரேன்னு சொல்லி மக்களை ஓட்டுக்காக மக்களை விலை பேச வேணாம்.